ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த உலகத்திலே மிகவும் உயரமான மலையான மவுண்ட் எவரெஸ்ட்டை பற்றி. ஆனால் இதுக்கான ஹைட்டுக்காக மட்டுமே ஃபேமஸ் ஆனதில்லை. இந்த மலையில் நடந்த மர்மமான விளக்க முடியாத சம்பவங்களுக்காகவும் இந்த மலை ஃபேமஸ் ஆகி இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மவுண்ட் எவரெஸ்ட் மலையில் நடந்த சில மர்மமான சம்பவங்களை பற்றி. ஸோ இந்த எவரெஸ்ட் மலையோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8848 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவலும் ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கும். அதனால நமக்கு ப்ரீத் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை த டெத் ஜோன் சொல்லுவாங்க. பட் ரியலான மிஸ்டேக் என்னன்னா, பல கிளைம்பர்ஸ் இந்த மலையிலே ட்ரேஸ் இல்லாமல் டிஸப்பியர் ஆகியிருக்காங்க. அவங்களோட பொடி கூட இன்னைக்கு ஒரு கட்டியுமே கிடைக்கல. ஈவன் மாடர்ன் ஜிபிஎஸ் அண்ட் ட்ரோன் யூஸ் பண்ணாலுமே எல்லாருக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. ஸோ கொஷன் என்னன்னா, அவங்க எல்லாம் எங்கே போனாங்க? ஸோ இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போகிற கிளைம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாண்டடான கதைகள் எல்லாம் சொல்கிறாங்க. பல கிளைம்பர்ஸ் இது ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நைட் டைமில் கேம்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப்ஸ், வாய்ஸஸ், ஈவன் யாரோ அவங்களோட நேமை கூப்பிடுற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்னோட கிளைம்பர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கேம்பில் இருந்தப்ப அவரோட இறந்து போன ஃப்ரெண்டோட வாய்ஸ் கேட்டிருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த எவரெஸ்ட் மலையில தான் மரணம் அடைஞ்சிருக்காரு. சயின்டிஸ்ட் இதை ஹெலுசினேஷன்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ், ஆல்டிடியூட், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், இதோட எஃபெக்ட் ஆனமா இப்படி அவங்களுக்கு தோணிருக்கலாம்னு சொல்லி. ஆனால் சில எக்ஸ்பீரியன்ஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ரியலாக இருக்குதாம்னு சொல்லி கிளைம்பர்ஸ் சொல்கிறாங்க. என் எவரெஸ்ட் மலையோட இன்னொரு மிகப்பெரிய உண்மை என்னன்னா, 1996 ஒரு இந்தியன் கிளைம்பர் பார்த்தீங்கன்னா அந்த எவரெஸ்ட் மலையை ஏற முயற்சி பண்ணுறப்ப கடுமையான புயல் காரணமாக இறந்து போகிறாரு. ஸோ அவரோட உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த சேம் இடத்துல இன்னைக்கு வர காட்டியும் இருக்கு. அதாவது 1996 இருந்து இன்னைக்கு வர காட்டியுமே அந்த இடத்துல அன்டச்டா அந்த பாடி இருக்கு. ஸோ அவரோட காலை பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் பூட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதனாலே அந்த இடத்துக்கு பேர் வந்திருக்கு கிரீன் பூட்ஸ் கேவ்னு சொல்லி. ஸோ அந்த கேவ் வழியாக தான் பல கிளைம்பர்ஸ் இன்னைக்கு வர காட்டியுமே மலையேறும் போது போகிறாங்க. ஸோ அங்கே அந்த பொடியும் இருக்குது. அதனாலே அந்த இடம் கிளைம்பர்ஸுக்கு ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி இப்போ வர காட்டியும் ஆகியிருக்கு. எவரெஸ்ட் ஒரு அழகான இடமாக இருக்கலாம், அதே நேரத்தில் மரணமயமான ஒரு மலைன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த எவரெஸ்ட்டில் ஏறி போன சில கிளைம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இரவு நேரங்களில் மவுண்டனோட டாப்பில் வித்தியாசமான லைட் க்ளோ மாதிரியான காட்சிகள் தெரியும்னு சொல்லி. சிலர் சொல்கிறாங்க இது லைட்னிங் இல்லைன்னா ஐஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுறதால இருக்கலாம்னு சொல்லி. ஆனால் சிலர் என்ன நம்புறாங்கன்னா, அது அங்கே உயிரிழந்த கிளைம்பர்ஸோட ஆவிகள்னு சொல்லி. அதே போல் சில சமயங்களில் காற்று அதிகமாக இருந்தாலுமே கூட ஹம்மிங் சவுண்ட் மாதிரியான ஒரு ஈரி நாய்ஸ் கேட்குதான். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது பனிக்குள்ளே காற்று அடிக்கிற சத்தம்னு சொல்லி. ஆனால் அந்த சவுண்ட் சிலருக்கு மனிதனோட குரல் மாதிரியே தோணுதான். அது மட்டும் இல்லாமல் 1924 இருந்த 2 பிரிட்டிஷ் கிளைம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எவரெஸ்ட் மலையோட டொப் அடைய முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்போ வர கட்டியுமே யாருமே இந்த எவரெஸ்டோட டொப்புக்கு போகலை. ஆனால் அவங்க பாதியிலே டிஸப்பியர் ஆகுறாங்க. அவங்க என்ன போனாங்க, என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமா 75 வருஷம் கழிச்சு அதில் போன ஒருத்தரோட பொடியை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 1999 இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அது ஃப்ரீசிங் ஐஸில் இருந்ததால அந்த பொடி கண்டிஷனும் நல்லா ப்ரிசர்வ்டாக இருந்திருக்கு. ஆனால் ஷாக்கிங்கான விஷயம் என்ன, அவரோட கேமரா மிஸ்ஸிங் ஆகி இருக்கு. ஸோ அந்த கேமராவில் ஃபோட்டோஸ் இருந்திருந்தால் அது ப்ரூவ் பண்ணியிருக்கும் அவர் உண்மையாகவே எவரெஸ்டோட டாப்பை ரீச் பண்ணியிருப்பாரா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த எவரெஸ்டில் ஒரு இடம் இருக்குது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ரெயின்போ வெல்லேன்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ இந்த பேரை கேட்குறப்பவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது ரொம்பவே ஒரு சோகமான இடமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவரெஸ்டில் உயிரிழந்த பல கிளைம்பர்ஸோட உடம்புகள் இருக்கிற பகுதியாக அது இருக்குது. ஸோ அவங்களோட பொடியை அங்கிருந்து எடுத்து வர முடியாது. ஏன்னா அந்த உயரத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ அண்ட் டிரான்ஸ்போர்ட் கொண்டு போகிறது இம்பாசிபிள்னு சொல்லலாம். அந்த கிளைம்பர்ஸ் எல்லாருமே கலர்ஃபுல்லான ஜாக்கெட், சூட்ஸ், கியர்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதனாலே அந்த முழு பகுதியும் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ரெயின்போ போல தெரியும். ஸோ அதனால தான் அதுக்கு ரெயின்போ வேலைன்னு சொல்லி பேரும் வந்திருக்கு. ஆனால் அந்த பியூட்டிக்குள்ளே ஒரு சைலண்டான ட்ராஜடி இருக்குது. அந்த கலர்ஸ் ஆக்சுவலி ரீப்ரசன்ட் பண்ணுது என்னன்னா, அங்கே உறங்கி இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர்களை. ஸோ அதனால இந்த ரெயின்போ வேலை அழகாக இருந்தாலுமே அது ஒரு மரணத்தின் நிறம் கொண்ட மலை பகுதியாக இருக்குது. ஸோ எவரெஸ்ட்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு மலை மட்டும் இல்லை, அது ஒரு அன்சோல்டான மிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமே பல புது கிளைம்பர்ஸ் எல்லாம் அந்த ஹைட்டை சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மலை இன்னுமே பல சீக்ரெட்ஸை பனிக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் இதை பற்றி என்ன? எவரெஸ்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மையா இல்லைனா சூப்பர் நேச்சுரலா? கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இன்னும் இப்படிப்பட்ட ரியல் லைஃப் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோ லைக், ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.